வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் கவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அவருடைய படுகொலை, சாதிய ஆணவ படுகொலை சம்பந்தமாக தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் கவினுடைய காதலி சுபாஷினி அவங்க ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தார்கள். அந்த வீடியோல முழுக்க தன்னுடைய குடும்பத்தையும், அதாவது இந்த பிரச்சனைக்கு தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கு அந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்ல நிறுவக்கூடிய வகையில சுபாஷினி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதை பத்தியும் அதே மாதிரி இந்த சாதிய படுகொலை இதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய எல்லாருமே, அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இதுக்கு ஒரு கடுமையான சட்டம் வரணும், சாதிய அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு தனி சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தனி சட்டம் அது மட்டும் போதுமா இந்த சாதிய ஆணவ படுகொலைகள்ல இருந்து மக்களை மீட்டெடுக்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்முடைய கருத்தை தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது அது சட்டம் இயற்றது இருக்கட்டு, இந்த ஹரிநாடார் மாதிரியான அயோக்கியத்தனமாக இந்த சமூக ஊடகங்கள்ல மீடியாக்கள்ல இருந்து பேசக்கூடியவர்களை உடனடியாக காவல்துறையெல்லாம் கைது செய்யும். இந்த கவின் சொல்லக்கூடிய நபருடைய இந்த சாதி ஆணவ படுகொலை, ஒரு குடும்பம் தன்னுடைய மகனை இழந்துகிட்டு நிக்குது, இன்னொரு குடும்பம் தன்னுடைய மகன் அவனை கொலகாரனா மாதிரி சிறையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்குது. அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் வேலை பறி போகுது, அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு எதிர்க்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான நபர்கள் இந்த சமூகத்துல கருத்து சொல்றோம், நாங்க இந்த சாதியை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல இருந்து பேசக்கூடிய இந்த பேச்சுகள் தான் இன்றைக்கு இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். இந்த ஹரிநாடார் நேற்றுக்கு பேசும்போது ரொம்ப மோசமாக இந்த சாதி ஆணவ படுகொலைகளை ஆதரிச்சு பேசுனது மாதிரி இருக்குது. இது எப்படி இந்த காவல்துறை, எப்படி இந்த அரசாங்கம் இதை அனுமதிக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான தவறான சிந்தனைகளை இந்த சமூகத்துல விதைக்கிறாங்க. இவர்களால் மூளைச்சலவை செய்யப்பட்ட அல்லது இவர்களால் வெறுப்பு ஏற்றப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரியான தவறுகளை செய்யலாம். இவர்கள் அப்படி தூண்டி விட்டுக்கிட்டு இங்க ஜாலியா கூத்து குமாலம்னு இருந்துருவாங்க. அப்பாவிகள் கொலை செஞ்சுக்கிட்டு, அப்பாவிகள் சிறையில போயிருக்கிறான், அவனுடைய குடும்பத்தை இழந்து நடுத்தருவுல நிற்கிறான். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இதற்கெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் காரணம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமாக பேச வேண்டியது என்னன்னா, நேற்றைய தினம் சுபாஷினியை வெளியிட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோல தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இதுல சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. மேபி உண்மையாக கூட இருக்கலாம். எந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய மகன் நீ போய் கொலை பண்ணிட்டு வா, அதுக்கான தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஆனா உண்மையிலேயே அதுல அவங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீதிமன்றம் விசாரணையில முடிவு வெளிவரும். நீதிமன்றம் அப்படி உண்மையிலேயே சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா சுர்ஜித்தினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாசமா போயிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சுபாஷினி சொல்றாங்க அவங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த விஷயத்துல நான் உடன்பட மாட்டேன். தாய்க்கும் தகப்பனுக்கும் சம்பந்தம் இருக்கு. சுர்ஜித்தினுடைய தாய்க்கும் சம்பந்தம், தகப்பனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. சுர்ஜித் ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையன், கல்லூரி முடிச்சிருக்கிறான், ஒரு தடகள வீரராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாயும் தகப்பனும் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாபு, அதுவும் போலீஸ் காவல் அதிகாரியாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல காவல்துறையும் தவறு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சாதாரணமா ஒரு பையனோ ஒரு பையன் ஒரு பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டி அதை ஒரு வீடியோ போட்டாலே அவனை நைய புடையுது இந்த காவல்துறை. அவனை கூப்பிட்டு அவனை விசாரிச்சு அல்லது அவன் மேல வழக்கு பதிவு செஞ்சு தூக்கி உள்ள வைக்கக்கூடிய வேலையெல்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கிறோம். இந்த சுர்ஜித்னு சொல்லக்கூடிய இந்த பையன், இந்த கொலகாரன் தொடர்ந்து பலவிதமான கத்திகளை வச்சு ரீல்ஸ் போட்டிருக்கிறான், பலவிதமான வெட்டருவா இதெல்லாம் வச்சு ரீல்ஸ் போட்டிருக்கிறான். அவனை உளவுத்துறை கண்காணிச்சுதான் தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் இப்படி ஒரே ஒரு பிளேடு வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா அவனை ISISோடு தொடர்பு படுத்தி இந்த ஊடகங்கள் எழுதும், அவன் ISISோடு தொடர்பு படுத்தி இந்த உளவுத்துறையை ரிப்போர்ட் கொடுக்கும், அவன் குடும்பத்தையே தெருவுகளுத்தரும் இந்த காவல்துறை. ஆனா இந்த சுர்ஜித் தொடர்ந்து இதை செஞ்சிருக்கிறான், ரீல்ஸ் போட்டிருக்கிறான், சாதிய பெருமையோடு வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறான். அதை கண்டுக்கவே இல்லை காவல்துறை. சரி, காவல்துறை கண்டுக்கல, அந்த பையனுடைய பெற்றவங்க அம்மா அப்பா
அரசு அதிகாரி தானே, காவல்துறை தானே. இந்த மாதிரி செய்யக்கூடியவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இவன் எங்க போய் நிப்பான், இந்த சமூகத்துல எந்த இடத்துல இவன் போய் நிப்பான் அப்படின்னு அடிப்படை அறிவா இல்லாம இருந்தாங்க இந்த சுர்ஜித்தினுடைய தாயும் தகப்பனும். அப்ப அவர்களாவது அதை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? அது செய்யல, தொடர்ந்து செஞ்சிருக்கலாம். அந்த அந்த ஒரு கோரமான மனநிலை தான், அந்த ஒரு வக்கரமான மனநிலை தான் இன்றைக்கு கவினை கொலை செய்வதற்கு அவனை தூண்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கவினை கொலை செஞ்சா தப்பு கிடையாது, அது ஒரு கெத்து, அது ஒரு பெருமை, அது சுயசாதி பெருமை அப்படின்னு எண்ணக்கூடிய மனநிலைய அவனுக்கு வளர்த்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன, இவங்கெல்லாம் அதை கண்டிக்காத. அந்த விஷயத்துல நிச்சயமாக அவருடைய பெற்றோர் மேல தவறு இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு பக்கத்துல கவின் அவருடைய போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவர் நிறைய பெண்களோடு இயல்பாக இருந்து எடுக்கக்கூடிய செல்ஃபி. இதுதான் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, அதையும் குறிப்பாக இந்த சாப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இன்னைக்கு அதை எடுத்து போட்டு இவர் நிறைய பெண்ணோட இருந்து போட்டோ எடுக்கிறார், இவர் மேல ஏதாவது தவறாக இருக்குமான்னு சொல்லி இந்த சாதி ஆணவ படுகொலையை நியாயப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த கவியினுடைய கேரக்டரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பரப்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல கவினுக்கும் நானும் கவினை நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி சுபாஷினி சொன்னதாக சொல்லி ஒரு தகவலை போட்டு இந்த பக்கம் ஒரு குரூப் பரப்பிக்கிட்டு இருக்கு. இவர்கள் எல்லாருடைய நோக்கமே ஏதாவது பரப்பணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது பேசணும், ஏதாவது எழுதணுமே தவிர இந்த உண்மையிலே இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, நாம ஒரு மனுஷனா, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் நோக்கமும் ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது இந்த பிரச்சனையில. ஒரு பக்கத்துல சுயசாதி பெருமை பேசக்கூடியவர்கள், சாதிய சங்கங்கள் வச்சிருக்கக்கூடியவர்கள், நான் வந்து அது அந்த ஹரிநாடார் மாதிரியான ஆட்கள் அறிவுரை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல அந்த பையனை அவங்க அம்மா அப்பா தடுத்திருக்கணும், தடுத்திருந்தா இன்னைக்கு கவின் உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்களா? இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா சொல்லி தடுத்திருக்க கூடாதா? அப்போ பாதிக்கப்பட்டவன் மேல் தலையிலே தூக்கி பழிய போடுறது, இவன் தான் காரணம், நீ தான் காரணம், ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே அந்த அந்த கையை நீட்டிட்டு தப்பிச்சு போவாங்க இல்லையா, அந்த வேலையை செய்யறாங்க. இன்னொரு பக்கத்துல நான் 2 நாளா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொதுக்கூட்ட மேடையில நின்று ஒருத்தன் இதே மாதிரி சாதிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை பேசி நாங்க வெட்டுவோம் குத்துவோம்னு பேசுறான். பல வீடியோக்கள் கிடக்கு சமூக ஊடகங்கள். இதெல்லாம் பேசினவன் மேல இந்த காவல்துறை என்ன பதிவு செஞ்சிருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, என்ன நடவடிக்கை இந்த காவல்துறை எடுத்திருக்குது அப்படிங்கறத நம்ம மிகப்பெரிய கேள்வி. இங்க சாதிய ஆணவ படுகொலைகள், இந்த சாதிய அட்ராசிட்டி நடக்கிறதுக்கு காரணமே இதான். இந்த மாதிரி ஆதிக்க சாதி மனநிலையில கெத்தா பேசுறேன், நான் வந்து அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன்னு பேசக்கூடிய மேலாம் நடவடிக்கை எடுக்காததான் இதற்கெல்லாம் காரணமே. மேடையில இருந்து ஒருத்தன் கெத்தா பேசுறான், கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை பெருமையா நினைக்கிறான், ஓ அப்படி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பேசுறவன் ஜஸ்ட் பேச்சு மட்டும் தான் இருக்கும். ஆனா இவன் போய் செயல்ல இறங்கிறான், செஞ்சிடறான், இவன் குடும்பம் நடுத்தருவுல நிக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி ஆட்கள் மேலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவர்கள் மேல வழக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மீனவர் பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதாவது கடல்ல வந்து கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் ONGCக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இதை கண்டிச்சு தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதியை பெற்றிருந்தோம். முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 500 பேர் கலந்து கொண்ட ஒரு போராட்டம் ரொம்ப நேர்த்தியா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் நடந்தா கூட காவல்துறைக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்ல, போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் அணியை சிறப்பாக அதை கட்டமைத்திருந்தார்கள். போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட எல்லாத்தையுமே நீட்டா ரெடி பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தின ஒரு போராட்டம். காவலர்களே நேரடியாக பாராட்டிய போராட்டம். சிறப்பாக செஞ்சீங்க, நல்லா இருந்துச்சு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன ஒரு போராட்டம். முடிஞ்சு போயிட்டு பார்த்தா மறுநாளைக்கு அந்த போராட்டத்துல ஈடுபட்ட, கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய நான் உட்பட கிட்டத்தட்ட 200 பேர் மேல, மாவட்ட செயலாளர் உட்பட 200 பேர் மேல காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அப்போ மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடியவர்களுக்கு இங்க அவங்க மேல வழக்கு. மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு போராட்டம் செய்யணும்னு சொல்லி அனுமதி கேட்டா அது அனுமதி கிடையாது, ரத்து. ஆனா இந்த மாதிரி சாதிய மனநிலையோடு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்கள், பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு, போராட்டம் நடத்துறதுக்கு இங்க காவல்துறை அனுமதி கொடுக்குது. அங்க பேசக்கூடியவன், அங்க தவறாக செயல்கள் செய்யக்கூடியவர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைன்னு சொன்னா இங்க பிரச்சனையே அங்கதான் இருக்கு. இதையெல்லாம் வந்து சரியாக கையாண்டிருந்தாங்க சொன்னா இந்த மாதிரியான தவறுகள் நடந்துக்கலாம். ஒரு பக்கத்துல ரீல்ஸ் போடுறானுங்க, சாதிய பெருமை பேச்சு, சின்ன பசங்க 50 வயசு 60 வயசு கிழவன், அறிவில்ல, முட்டாள்தனமா சாதிய பெருமை பேசுறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்க முடியும்.
சின்ன பசங்க, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் கூட அன்பா ஒன்னோடு ஒன்னா ஒரு ஜாலியா விளையாடி ஒரு லைஃபை கொண்டு போகணும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அங்க சாதிய பெருமையும் சாதிய வன்முறைகளும் நடக்குதுன்னு சொன்னா இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாமே யோசிக்கணும். ஒரு பக்கத்துல பெரியாருடைய மண்ணுன்னு சொல்றோம், இங்க சாதி பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுறதே இங்க நம்ம எல்லாருமே கேவலமா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்க சாதி ஒருத்தன் கண்ணு முன்னே இருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமாக என்ன மாதிரியே உணர்வோடு இருக்கக்கூடிய ஒருத்தனை அவன் என்ன விடவும் கீழானவன், அவன் என்ன விடவும் கீழானவன் சொல்லி எண்ணக்கூடிய அந்த மனநிலை இருக்கு தெரியுமா, இந்த என்னன்னு சொல்றது. இப்படி எண்ணக்கூடிய மனநிலையை ஒரு மனோவியாதின்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் அந்த முடிவுக்கு வந்தாதான் இந்த சாதிய பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவு வரும். அவர்களே சட்டம் இயற்றணும், நிச்சயமாக மாட்டுக்கிறதே இல்லை. சட்டம் இயற்றினாதான் கடுமையான சட்டங்கள் இது மாதிரியான தவறுகளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்படும். ஆனா இதை தாண்டி இந்த சாதிய அட்ராசிட்டி, இந்த சாதிய படுகொலைகள், சாதிய பாகுபாடுகள், சாதிய இன மொழி வெறி, ஒருத்தன் மேல இன்னொருத்தன் வெறி கொண்டு தாக்குறது, கொலை செய்யறது, இதையெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் மாற்றம் வரணும். அதைத்தான் சொல்றோம், ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் மாற்றம் வரணும். நாம சாதியா பிரிஞ்சிருக்கலாம், மதமா பிரிஞ்சிருக்கலாம், மொழியா பிரிஞ்சிருக்கலாம், எல்லாத்துலயும் நமக்கு ஒரு பிரிவினை இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பொதுவான இயல்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாம் மனிதர்கள், அந்த எண்ணம் நமக்கு வேணும். எல்லா மனிதனும், அனைத்து மனிதனும், அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த மொழியை சேர்ந்தவனாக இருக்கட்டும், இப்போ பேசக்கூடியவனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருந்தவனாலும் சரி அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவனாலும் சரி, நம்மள மாதிரியே அவனும் ரத்தமும் சதையுமா இருக்கிறான். நம்மள மாதிரியே அவனுக்கு உணர்வு இருக்கிறது. என் உடம்புல ரத்தம் வெட்டினா ரத்தம் தான் வருது, என் உடம்பும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, அவன் உடம்பும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ரெண்டு பேருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னா ஒரே டேப்லெட் சாப்பிட்டா, ஒரே மருந்து சாப்பிட்டா குணமாகுது அப்படின்னு சொன்னா எல்லாமே இயல்பு ஒன்னாதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் வேற சாதி, நான் வேற சாதி, அவன் வேற சமூகம், நான் வேற சமூகம் சொல்லி இந்த பிரிவினை எங்க இருந்து வந்துச்சு? நம்ம எல்லாருக்கிட்டையும் இயல்பா ஒன்னா இருக்கிறது இந்த மனிதம் மட்டும்தான். ஏன் எல்லாருக்கிட்டையும் ஒன்னா இந்த மனிதம் அப்படிங்கிறது இயல்பா ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம எல்லாருமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அதுதான் உண்மை. எல்லாருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த மனநிலை எல்லாருக்கும் வரணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சாதியாலோ மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ எந்த பிரிவினையும் கிடையாது. இந்த பிரிவினையை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் தான். தங்களுடைய அரசியலுக்காக, தங்களுடைய ஆதிக்கத்துக்காக, தங்களுடைய பொருளாதாரத்திற்காக, தங்களுடைய வாழ்க்கைய நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமூகத்துல செதற விட்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான சிந்தனைகள் தான் இந்த சாதி, மதம், இனம், மொழி அப்படிங்கிற வேறுபாடு. இதை நாம உணரணும். இதுல எந்த விதமான பெருமையும் கிடையாது. நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் பிறப்பால் அவன் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன் சொல்லி எண்ணக்கூடிய எண்ணம் இருக்கு தெரியுமா, அது மிகப்பெரிய கேவலமான சிந்தனை. அப்படி ஒருத்தனுக்கு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் மிகப்பெரிய மனவியாதியில இருக்கிறான், பைத்தியக்காரத்தனமா இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம கூட இருந்துக்கக்கூடிய ஒருத்தரை சாதிய பெருமையை பேசுறான்னு அவனை நம்ம இழிவா பார்க்கணும். யார் சாதிய பெருமையா பேசுறாங்களோ, யார் இந்த ஒரு சாதியா இந்த சமூகத்துல நான் பிறந்துட்டாலே நான் உயர்ந்தவன் தன்னை ஒருத்தன் கருதுறான்னா அவனை மாதிரி இழிவான ஜென்மம், அவன் தான் உண்மையில இழிவான ஜென்மம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அந்த சோதரில் சாதி அப்படிங்கிற பிரச்சனை மனுஷன் சட்டத்தால தடுக்கிறத தாண்டி ஒவ்வொருவரும் மனசால அதை வெறுத்து ஒதுக்கணும். இந்த சாதி அப்படிங்கிறது இந்த சமூகத்தை ரொம்ப புறந்தள்ளி இருக்கிறது. ஒண்ணு இயலாத ஒரு விஷயத்துக்காக தான் சண்டை போடுறோம். அதான் ஒரு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டா, இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு பெருமையா பேசிட்டா நம்ம அதை ஏத்துக்கலாம். இல்லாத ஒரு விஷயத்த எவனோ ஒருத்தன் சொன்னான், அதை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் அந்த சாதி, நீ இந்த சாதி, அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கான், சாண்ட சாதி பெருமை பேசுறான். எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இது என்ன மாதிரியான மனநிலை? தான் வீட்டு போட்டு தான் சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சுட்டா எடுத்து போய் வெட்டிடணும், குத்திடணும், கொன்றணும் சொல்லி எழுதுறான், பேஸ்புக்கில் எழுதுறான், பேசுறான், எல்லாம் செய்யறான். உன் சமூகத்தை சேர்ந்தவன் பிச்சை எடுக்கிறான் வாழ வழி இல்லாம, உன் சமூகத்தை சேர்ந்தவன் கல்வி கற்பதற்கு வழி இல்லாம ரோட்ல நிக்கிறான், எனக்கு யாராவது உதவி செஞ்சிட மாட்டானு நிக்கிறான். அதையெல்லாம் பாக்குறது கிடையாது. என் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் அவனுக்கு கல்வி கிடைக்கல, என் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் அவனுக்கு வேலை கிடைக்கல, என் சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் அவன் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யணும். இப்படிங்கிற மனநிலை வந்தா அது நல்லது. ஆனா இதெல்லாம் எவனுக்கும் வராது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் இன்னொருத்தரை காதலிச்சுட்டா உடனடியாக அவனை வெட்டு, குத்து, கொல்லு, இது அந்த சமூகம் சொல்லும். ஆனா அதை செய்யறது அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்.
நாளைக்கு நிம்மதி இழக்கிறது அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு குடும்பத்துக்கு சொன்னவன் நாளைக்கு இன்னொரு குடும்பத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவன் நிம்மதியா இருந்துகிட்டு இருப்பான். ஆனா இவனுடைய பேச்சை கேட்டு அல்லது ஊருக்காக பேருக்காக இவங்க இந்த 4 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு செய்யறான் பாத்தீங்களா, அவன் குடும்பம் தான் நாசமா போகுது. ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா கன்சர்ன் பண்ணும். நிச்சயமாக இது அரசியலை தாண்டி இது சமூக பிரச்சனை அப்படிங்கறது கருதணும். இவன் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனாக இருந்தா கூட, அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கூட, இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தூர்ல நிக்குதா இல்லையா? சுர்ஜித்துடைய வாழ்க்கையை நாசமா போச்சா இல்லையா? சுர்ஜித்தினுடைய தாயும் தந்தையும் எவ்வளவு கனவுகளோடு சுர்ஜித்தை வளர்த்திருப்பாங்க. சுர்ஜித் நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி நினைச்சிருப்பாங்க? இன்னைக்கு இல்ல. அதே மாதிரிதான் கவினுடைய குடும்பம் இன்னைக்கு அங்கேயும் இல்ல. இப்ப 2 குடும்பங்கள் நிம்மதி இழந்திருக்குது. இப்ப இங்க இன்னொரு கூட்டம் என்ன ஆகும்னா, இனி அடுத்து சுர்ஜித் வெளியே வரும்போது அவன் அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே ஒரு வீரன், வீர சூரன், அப்படி ஏற்கனவே பார்த்தோம் யுவராஜ் வழக்குல இந்த மாதிரி எல்லாம் போட்ட உடனே அடுத்து இன்னொரு சுர்ஜித் இன்னொருத்தன் உருவாகுவான். இது தவறு. இதை தவிர்க்கணும். நம்ம குடும்பத்துல சாதி, மதம், இனம், மொழி இப்படின்னு சொல்லி பிரிவினை பேசி, தற்பெருமை பேசி, அதனால குரோதமும் கோபமும் அடுத்த சமூகத்து மேல எரிச்சலும் அடையக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இப்பவே கவுன்சிலிங் கொடுத்து, இதெல்லாம் ஒரு தப்பான எண்ணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். இன்னைக்கு பெரியவர்களை விடவும் மூத்தவர்களை விடவும் ரொம்ப இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தான் இந்த சாதிய பிரச்சனையை ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லல. இந்த அளவுக்கு கல்லூரி, இந்த அளவுக்கு கல்வி, இந்த அளவுக்கு படிப்பறிவு, இந்த அளவுக்கு சிந்தனை தெளிவு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இது எப்படி வருது அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்குது. தாழ்த்தப்பட்ட சமூகம் சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும், அல்லது நாங்க ஆதிக்க சாதியும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கட்டும், எல்லாரும் இந்த பிரச்சனையை, சாதிய பிரச்சனையா அணுகிறதுல ஒரு மாற்றம் வரணும். இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். உண்மையிலே எல்லாரும் மத்தியிலும் ஒரு உடன்பாடு வந்தா மட்டும்தான் அந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும். உண்மையிலே ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே உள்ளபடியே வருத்தமா இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த சோழர்களே, வள்ளுவர் சொல்ல மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே சமம். பிறப்பால யாருக்கும் எந்த விதமான தனியாக ஒரு பெருமையும் கிடையாது. ஒவ்வொருவருடைய செயல், அவரவர் என்ன செய்யறாங்களோ அந்த செயலை வைத்துதான் அவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாருமே வரணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.